ஒரு மத அமைப்பிற்குள் பிறப்பது நல்லது, ஆனால் அதிலேயே சாவது நல்லதல்ல என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மரம் சிறு செடியாக இருக்கும்போது அதை சுற்றியுள்ள வேலி அதற்கு ஆதரவாக உள்ளது, வலிமை தருகிறது. ஆனால் பின்னர் இந்த வேலி நீக்கப்படாவிட்டால் அந்த மரத்தின் வளர்ச்சியும் வலிமையும் தடைபடும். உருவ வழிபாடு அவசியமான ஒரு கட்டடம் என்பதை நாம் முன்பே கண்டோம். ஆனால் படிப்படியாக மெதுவாக அதை கடந்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். ஆண்டவனிடம் நமக்குள்ள அன்பு நிறைவு பெறும்போது அவர் எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர் என்றெல்லாம் அவரது வல்லமைகளை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. கடவுளிடமிருந்து எதுவும் நமக்கு தேவையில்லை. ஆகையால் அவரது வல்லமைகளில் எதை பற்றியும் நமக்கு அக்கறை இல்லை. நமக்கு வேண்டியது அவரது அன்பு, அவ்வளவுதான். ஆனால் அப்போதும் அவரிடம் மனித குணங்களை காணும் இயல்பு நம்மை தொடர்கிறது. நாம் நமது உடலிலிருந்து குதித்து வெளியேறிவிட முடியாது. ஆகையால் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பது போல்தான் கடவுளை நேசிக்க முடியும். மனித அன்பில் 5 படிகள் உள்ளன. ஒன்று சாதாரணமான அமைதியான தாழ்ந்த நிலை அன்பு. இந்த கட்டத்தில் நமக்கு வேண்டிய பாதுகாப்பு, உணவு போன்ற எல்லாவற்றிற்கும் இறைவனை எதிர்பார்க்கிறோம். 2. நம்மை சேவை செய்ய தூண்டும் அன்பு. இங்கே மனிதன் கடவுளை தன் எஜமானனாக கொண்டு சேவை செய்கிறான். சேவை ஆர்வம் மற்ற உணர்ச்சிகளையெல்லாம் மீறி நிற்கிறது. இறைவன் நல்லவரா கெட்டவரா, அன்புள்ளவரா அன்பில்லாதவரா என்றெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. 3. நண்பனின் அன்பு. தோழர்கள், உடன் விளையாடுபவர்கள் போன்ற சமமானவர்களின் அன்பு. கடவுளை தனது தோழனாக மனிதன் உணர்கிறான். 4. தாயன்பு. கடவுள் ஒரு குழந்தையாக கருதப்படுகிறார். முன்பு கூறப்பட்டவற்றை விட உயர்ந்த அன்பாக இது இந்தியாவில் கருதப்படுகிறது. ஏனெனில் இதில் பய உணர்ச்சி இல்லை. 5. கணவன் மனைவி அன்பு. காதலுக்காக காதல். கடவுளை தூய காதலன் அல்லது காதலியாக கருதுதல். 4 கண்கள் சந்திக்கின்றன. 2 உயிர்களில் மாறுதல் ஏற்படுகிறது. 2 உயிர்களுக்கு இடையே காதல் ஏற்படுகிறது. 2ம் ஒன்றாகின்றன என்று அழகாக கூறப்பட்டிருக்கிறது. கடைசியில் கூறப்பட்ட மிகவும் தூயதான இந்த அன்பு ஏற்பட்டுவிட்டால் எல்லா ஆசைகளும் மறைகின்றன. உருவங்கள், தத்துவங்கள், பிரிவினை உணர்ச்சிகள் ஆகிய எல்லாம் அவனை விட்டு போய்விடுகின்றன. முக்தி பெற வேண்டும் என்ற ஆசை கூட அவனை விட்டு போகிறது. மிக உயர்ந்த அன்பில் ஆண் பெண் பால் உணர்ச்சி இல்லை. ஏனெனில் பூரண ஒருமை அல்லது ஐக்கியமே உயர் அன்பில் வெளிப்படுகிறது. பால் உணர்ச்சியோ உடல்களை பிரித்து வைப்பது. எனவே ஆன்ம நிலையில்தான் ஐக்கியம் சாத்தியமாகும். உடல் பற்றிய எண்ணம் குறைவாக இருக்கின்ற அளவிற்கு நமது அன்பு பூரணமானதாக இருக்கும். இறுதியில் உடல் பற்றிய எண்ணமெல்லாம் மறைந்து 2 உயிர்களும் ஒன்றாகிவிடும். நாம் அன்பையே காதலிக்கிறோம். அன்பு உருவங்களை ஊடுருவி அவற்றிற்கும் அப்பால் பார்க்கிறது. அழகற்ற பெண்ணும் அவளது காதலனுக்கு ரம்பையாகவே தோன்றுவாள். அழகற்ற பெண் என்பது நிமித்தம் மட்டுமே. அதன் மீதுதான் அந்த காதலன் தன் அன்பை சொருகிறான். முத்து சிப்பிக்குள் வேற்று பொருள் நுழைந்து அரிப்பை ஏற்படுத்துகிறது. முத்து சிப்பி அந்த அரிப்பு பொருளையே அழகிய முத்தாக மாற்றக்கூடிய மற்றொரு பொருளை அதன் மீது சொருகிறது. அதேபோன்றுதான் மனிதனும் அன்பை செலுத்துகிறான். மிக உயர்ந்த லட்சியத்தையே அவன் எப்போதும் நேசிக்கிறான். மிக உயர்ந்த லட்சியத்தில் சுயநலம் இல்லை. எனவே அவன் அன்பையே காதலிக்கிறான். கடவுள் அன்புருவானவர். நாம் கடவுளை நேசிக்கிறோம் அல்லது அன்பை நேசிக்கிறோம். நாம் அன்பை காண்கிறோம், அதை வெளிப்படுத்த முடியாது. ஊமை ஒருவன் வெண்ணெய் உண்டாலும் அது எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்ல அவனால் இயலாது. வெண்ணெய் வெண்ணெய்தான். அதை சுவைக்காதவர்களுக்கு அதன் ருசியை விளக்கி சொல்ல முடியாது. அன்பிற்காகவே அன்பு செய்தல் என்பதையும் அதை அனுபவிக்காதவர்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது. அன்பை ஒரு முக்கோணமாக கொள்ளலாம்.
அன்பு ஒருபோதும் யாசிப்பதில்லை, எதையும் கேட்பதில்லை என்பதே இதில் முதல் கோணம். இரண்டாவது, அன்பு அச்சம் அறியாதது. மூன்றாவதான உச்சிக்கோணம் அன்பிற்காக அன்பு செய்தல். அன்பின் சக்தியால் புலன்கள் நுண்மையாகின்றன, உயர்நிலையை அடைகின்றன. மனித உறவில் பரிபூரண அன்பு என்பது அபூர்வமானது. ஏனெனில் மனித அன்பு ஒருவரை ஒருவர் சார்ந்தது, பரஸ்பரமானது. இறைவனின் அன்பு இடையீடற்ற ஒரு நேரோட்டம். யாரும் அதை தடுக்கவோ குலைக்கவோ முடியாது. பிச்சைக்காரனாக அல்லாமல், எதையும் விரும்பாமல், கடவுளை தனது உயர்ந்த லட்சியமாக எண்ணி ஒருவன் அன்பு செலுத்தும்போது அன்பு பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்டத்தை அடைகிறது. இந்த பிரபஞ்சத்திலேயே மகத்தான சக்தியாகிறது. இந்த சக்திகளை அடைய நீண்ட காலமாகும். ஆகையால் நமது இயல்பை அனுசரித்து அதற்கு உரிய இடத்திலிருந்து நாம் தொடங்க வேண்டும். சிலர் சேவை செய்ய பிறந்தவர்கள், சிலர் தாயாக இருந்து அன்பு செலுத்த பிறந்தவர்கள். எப்படியும் பலன் இறைவனின் கையிலேயே உள்ளது. இயற்கையினால் கிடைக்கும் உதவியை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பு, உலகிற்கு நன்மை செய்தல். உங்கள் மதத்தால் சமுதாயத்திற்கு என்ன நன்மை என்று நம்மை கேட்கிறார்கள். சத்தியத்தின் சோதனை களமாக சமுதாயம் வைக்கப்படுகிறது. இது நியாயமற்றது. ஏனெனில் நமது வளர்ச்சி பாதையின் ஒரு கட்டம்தான் சமூகம். ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பின் உபயோகம், அதன் நன்மை, இவற்றை அது ஒரு குழந்தைக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை கொண்டு நிர்ணயிப்பது போன்றதே இது. இதை எண்ணி பார்ப்பதே ஆபத்தானது. சமுதாயம் மாறாமல் ஒரே நிலையில் இருப்பது என்பது குழந்தை குழந்தையாகவே இருப்பது போன்றது. முழுமையடைந்த குழந்தை மனிதன் இருக்க முடியாது. இந்த கருத்தே முரணானது. அதுபோலவே பரிபூரண நிலை அடைந்த சமுதாயம் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆரம்ப கட்டங்களிலிருந்து மனிதன் வளர்ச்சியடைய வேண்டும். நிச்சயம் வளரவும் செய்வான். ஒரு கட்டத்தில் சமுதாயம் நல்லதுதான், ஆனால் அது நமது லட்சியமாக இருக்க முடியாது. ஏனெனில் அது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. தற்போதுள்ள வர்த்தக நாகரிகம், அதன் தில்லுமுல்லுகள், பகட்டுகள் அனைத்துடனும் ஒளிந்தேயாக வேண்டும். இவையெல்லாம் வெற்று ஆரவாரம். தனி மனிதர்கள் மூலம் சிந்தனை சக்தி வளர்ச்சியடைவதே இப்போது உலகத்திற்கு தேவை. உனது தாமரை மலருமாறு நீ ஏன் செய்யக்கூடாது? அப்போது வண்டுகள் தாமாகவே அங்கு வந்து சேரும் என்று என் குருதேவர் கூறுவது வழக்கம். ஆண்டவன் மீது பிரேமையால் பித்து பிடித்தவர்கள் உலகிற்கு தேவை. உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். அப்போதுதான் இறைவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். உலக வரலாறே நம்பிக்கையுள்ள 6 மனிதர்கள், தூய ஒழுக்கமுள்ள 6 மனிதர்கள் சாதித்ததுதான். 3 விஷயங்கள் நமக்கு வேண்டும்: உணர்வதற்கான இதயம், சிந்தனை திறனுள்ள மூளை, வேலை செய்யக்கூடிய கைகள். முதலில் நாம் உலகத்தை விட்டு வெளியேறி நம்மை தகுதியான கருவிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். முதலில் உங்களை ஆற்றலின் சுரங்கங்களாக்கிக் கொள்ளுங்கள். முதலில் உலகிற்காக உணர்ச்சி கொள்ளுங்கள். எல்லோரும் உழைக்க தயாராக இருக்கிறார்கள். உணர்ச்சியில் கரைபவன் எங்கே? ஒரு இக்னேஷியஸ் லயோலாவை உருவாக்கிய உணர்ச்சி எங்கே? உங்கள் அன்பையும் பணிவையும் சோதித்து பாருங்கள். பொறாமை கொண்டவன் அன்பு உடையவனாகவோ பணிவு உடையவனாகவோ இருப்பதில்லை. பொறாமை என்பது ஒரு பயங்கரமான அருவருக்கத்தக்க பாவம். அது எப்படியோ மாயமாக மனிதனுக்குள் புகுந்து விடுகிறது. உங்கள் மனம் வெறுப்பிலும் பொறாமையிலும் எதிர் விளைவை ஏற்படுத்துகிறதா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். உலகின் மீது சொரியப்படுகின்ற வெறுப்பாலும் கோபத்தாலும் தொடர்ந்து நல்ல காரியங்கள் பலனற்று போய்க் கொண்டிருக்கின்றன. நீங்கள் தூயவர்களாக பலசாலிகளாக இருந்தால் நீங்கள் ஒருவரே உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சமமாக இருப்பீர்கள். நல்ல காரியம் செய்வதற்கு வேண்டிய அடுத்த சாதனமான சிந்தனை திறனுள்ள மூளை இருக்கிறதே, அது ஒரு வறட்சியான சகாரா பாலைவனம். உணர்ச்சியின் பக்க பலமில்லாமல் அதனால் தனியாக எதுவும் செய்ய முடியாது. அன்பு செய்யுங்கள், அது ஒருபோதும் உங்களை கைவிடாது. பிறகு மூளை தானாக சிந்தனை செய்ய ஆரம்பித்துவிடும்.
கைகள் தானாகவே நல்ல காரியங்களை செய்ய தொடங்கும். ரிஷிகள் இறை சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்து அவரை கண்டார்கள். இதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் கடவுளை காண்பார்கள். மகான்கள் எல்லோரும் தங்கள் கடவுளை கண்டிருப்பதாகவே கூறினார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் கண்டார்கள். அப்பால் உள்ள உண்மையை அறிந்தார்கள். இனி நாம் செய்யக்கூடியதெல்லாம் அவர்கள் வகுத்த அந்த பெருமைக்குரிய வழியை பின்பற்றுவதே ஆகும்.